ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இப்போது எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மால் தான் வந்திருக்காங்க. இஏ மால் எப்படி தெரியுதா? எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால். ஸோ சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மால் தான் இஏ மால். அங்கே தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ ஏன் மூலிமா நீங்கள் இந்த மாலை சுற்றி பாருங்க. நான் இந்த மாலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாலில் தான் தளபதி நடித்த பீஸ்ட் படம் எடுத்திருப்பாங்க. இந்த மாலில் இந்த மால் மாதிரி இஏ மால் மாதிரி செட் போட்டு அழகாக எடுத்திருப்பாங்க. மால் ஹைஜாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் தான் நம்ம தளபதி நடித்த பீஸ்ட் படம். ஸோ அந்த மால் தான் நான் இப்போ வந்திருக்கேன். நீங்கள் ஏன் மூலியமாக இந்த மாலை சுற்றி பாருங்கள். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்குகிற மாலை சுற்றி பார்ப்போம். இஏ மால் வெளியில் செம்மையாக சூப்பராக இருக்குது. நான் உள்ளே போயிட்டு ஃபுல் மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். வாங்க பார்ப்போம். பாருங்கள் மால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மால் இந்த சென்னையில். சூப்பராக இருக்குது இந்த மால். நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். இங்கே தான் பிவிஆர் சினிமாஸ் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் பிவிஆர் சினிமாஸ் இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறவங்களுக்கு. இந்த இஎம்எல் அங்கே பாருங்கள், பிராண்டட் ட்ரெஸ் ஷாப் இருக்குது. லேடிஸ் சொல்லி ட்ரெஸ் ஷாப் இருக்குது. பிராண்டட் ஷாப் ஆக்சுவலாக இது. அடுத்து அதுக்கு பக்கத்தில் வந்து யூஎஸ் போல பிராண்டட் ட்ரெஸ் ஷாப் ஆக்சுவலாக இது. ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த மாலில் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மால் நிறைய ட்ரெஸ் ஷாப் இருக்கும். பிராண்டட் தான் இங்கே இருக்கும் மேக்ஸிமம். யுனைடெட் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ரெஸ் ஷாப் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்து இன்னொரு இருக்குது ஃபாரெவர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்காங்க. நீங்கள் யாராச்சும் மாலில் போய் பிராண்டட் ட்ரெஸ் ஷாப்புக்கு ட்ரெஸ்ஸில் வாங்கிட்டீங்களா? அப்படி வாங்கினீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னையுமா நீ யாராச்சும் மால் எதுவும் வாங்கலாம் மாட்டேன் பச்சா சுற்றி மட்டும் பார்த்துட்டு வரவன்றவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பார்ப்போம். அங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் உள்ள INC.5 சொல்லிட்டு லேடிஸ் ஹேண்ட்பேக் ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே மெட்ரோ ஷாப் இருக்குது. எல்லா பிராண்டட் ஷாப் தான் இங்கே வச்சுருப்பாங்க. லூயிஸ் ஃபிலிப்பே எல்லா பிராண்ட் ஷாப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸஸ் ஷாப் பாருங்கள், ஆலன் ஸ்டோரி. ஸோ எல்லாமே வந்து பிராண்ட் ஷாப் எல்லாம் லைனாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜின்சன், ஏரோ பிராண்டு, டைட்டன் வெல் வாட்ச்சு. ஸோ எல்லா பிராண்ட் ஷாப்பும் லைனாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆல் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பிராண்டட் ஷாப்பில் மாலில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, கண்டெய்னர் பிஸ்னஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற பிஸ்னஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் இருக்குது. அழகாக நீங்கள் பண்ணலாங்க ஒரு கண்டெய்னர் வச்சு. ஸோ நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்னால் நீங்கள் வந்து ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதே மாதிரி வந்து ஒரு பொட்டிங் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்புறம் ஃபேன்சி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங் வாடகை கட்டணும், அப்போ கரண்ட் பில் கட்டணும். அந்த வாடகை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏகப்பட்ட ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப காசு அதிகம். இப்போலாம் ஒரு காம்பேக்டாக ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு போர்ட்டபிள் எங்கே கொண்டு போகலாம். இந்த கண்டெய்னர்லேயே வந்து இப்போலாம் நீங்கள் ரோட் சைடு நிறைய பார்த்துருப்பீங்க, மெயின் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. அழகாக கண்டெய்னர்லேயே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் தான் அந்த கண்டெய்னர் வச்சு அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ சொல்ல வரேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆரம்பிச்சிருக்கிற கண்டெய்னர் வச்சே வந்து அதே மாதிரி வந்து கண்டெய்னர் அழகாக இங்கே வீடு செட்டப்பை நீங்கள் பண்ணலாம். ஒரு ஹோம் செட்டப் வந்து கண்டெய்னர் நீங்க பண்ணலாம். ஒரு சீப் அண்ட் பெஸ்டா நீங்க வந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து செட்டப் பண்ணி அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு தனி காசு, எல்லாம் தனி காசு. ஒரு
லேண்ட் மேலே வீடு கட்டுறதுக்கு தனி காசு ஆகும், 15-20 lakhs ஆகும். ஸோ ஒரு பிஸ்னஸ் இப்போ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, ஸோ நீங்கள் ஒரு வில்லா கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அப்புறம் வந்து ஒரு ரெசார்ட் கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸோ அந்த ரெசார்ட் வீடெல்லாம் வந்து அந்த பில்டிங் கட்டுறது ஏகப்பட்ட செலவாகுங்க. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் அழகாக நீங்கள் கண்டெய்னர் வச்சு அழகாக நீங்கள் வந்து ஒரு செட்டப் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கண்டெய்னர் வச்சு அது உள்ளே வந்து ஒரு ஹோம் செட்டப், ஒரு வில்லா செட்டப், ஒரு ரெசார்ட் செட்டப் அழகாக கொண்டு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் அழகாக நீங்கள் பண்ண ஒரு காம்பாக்டாக இருக்கும், போர்ட்டபிளாக அழகாக நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ரெசார்ட்டோ வில்லாவோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த கண்டெய்னர் வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த கண்டெய்னர் வச்சு பிசினஸ் பண்ணது புதுசாக அந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, நான் இப்போ கண்டெய்னர் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நான் சொல்லிட்டேன், அந்த கண்டெய்னர் ரேட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா இப்போ வீடியோ பாருங்க. அந்த வீடியோல எப்படிலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கண்டெய்னர் வச்சு அழகா சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் ஆரம்பிச்சிருக்கால அவருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோலயே லாஸ்ட்ல வரும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க கண்டெய்னர் வச்சு அழகா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு லைஃப் ரன் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டெய்னர் பிசினஸ் உடைய நேம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 4 Roots. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இங்க கண்டெய்னர்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இந்த கண்டெய்னர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஒரு காஃபி ஷாப்பா மாத்திக்கலாம், ஒரு ஆபீஸ் ரூமா மாத்திக்கலாம், நம்ம வந்து இதை வந்து எங்க வேணா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இதுல என்ன பெனிஃபிட்னா நம்ம அப்ஃப்ரண்டா பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செலவை கம்மி பண்ணும். இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு. இட்ஸ் லைக் கோல்டு. நம்மளுக்கு நாள் ஆக ஆக இதோட ரேட்டு கூட்டிட்டு தான் இருக்க போகுது. இதோட உறுதித்தன்மையை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். இதே மாதிரி எங்ககிட்ட இன்னொரு மாடல் இருக்கு, போர்ட்டபிள் கண்டெய்னர் யூனிட்ஸ். இதோட பெனிஃபிட் என்னன்னா நம்ம ஈஸியா இங்க வேணா எடுத்துக்கொண்டு போய் அசம்பிள் பண்ணிக்கலாம். நமக்கு பெரிய பெரிய ட்ராலிஸ் ட்ரக்ஸ் எல்லாம் தேவையில்லை. சின்ன ஒரு குட்டியான இருந்தா போதும், இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஈஸியா அசம்பிள் பண்ணிக்கலாம். இதை கொண்டு வந்திருக்க மெயின் ரீசனே நம்ம ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இடம், கட்டடம் இதுதான் தேவைப்படுது. அப்படிங்கிற போது இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு இதை நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுக்கு ஆகக்கூடிய முதலீட்டுல நம்ம இதை கம்மி பண்ணி நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு வேற எதுவும் தகவல் தெரியணும்னா எப்ப வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ இந்த மால்ல செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கேன். என்னென்ன ஷாப் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? வாங்க பார்ப்போம். இங்க வந்து பக்கத்துல வந்து வேன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு உமன்ஸ் ஷாப் ஒன்று இருக்கு, பிராண்டட் ஷாப். அப்படியே பக்கத்துல வந்து உமன்ஸ்க்கான நிறைய பிராண்டட் ஷாப் வச்சிருக்க செகண்ட் ஃப்ளோர்ல. ஆப்போசிட்ல பாருங்க கிராஸ்ன்னு சொல்லி இங்க ஒரு செப்பல் இருக்கு, பிராண்டட் எக்ஸ்ட்ரா. இது ரேட் எதுக்கு இந்த பிராண்டட் நீங்க வாங்க கிராக்ஸ்ல வாங்கினா அந்த ஷாப்பிங் இருக்கு. இங்க பாருங்க பக்கத்துல காட்டன் வேர்ல்ட் சொல்லிட்டு இங்க பிராண்டட் ட்ரெஸ் ஷாப் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஹெல்த் அண்ட் க்ளோன்னு சொல்லிட்டு இங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ் கிரீம்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க, அந்த பிராண்டட் ஷாப்பிங் இருக்கு. நீங்க யாராச்சும் ஹெல்த் அண்ட் க்ளோ ஷாப்ல வந்து காஸ்மெட்டிக்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், கிரீம்ஸ் எதாச்சும் வாங்கிருக்கீங்களா? அப்படி வாங்கிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க பக்கத்துல வந்து சின்ன சின்ன ஜுவல்லரி ஷாப்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல அமெரிக்கன் டூரிஸ்ட் பிராண்டட் பேக் ஷாப் இருக்கு. யுனைடெட் கலர்ஸ், விவா, ஸோ இதோ இங்கே ஒரு மேக்ஸ் ஷோரூம் இருக்கு. இங்கே பாருங்க பூமா பிராண்ட் ஷாப்பிங் வச்சிருக்காங்க. பூமா ஷோரூம் இருக்கு. ஸ்கெச்சர்ஸ், ஸோ இங்கே நான் ஷூ வாங்கியிருக்கேன். ஸ்கெச்சர்ஸ் நல்லாயிருக்கும் பிராண்டு. ஸோ அந்த ஷூ இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஷூ பிராண்டட் ஷாப்லாம் பாருங்கள். ஃபிட் ஃப்ளாப்பு, நைக்கு, வுட்லேண்ட் சொல்லிட்டு நிறைய ஷாப்பிங் வச்சுருக்காங்க பக்கத்தில். உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து செப்பல் ஷூஸ்லாம் வாங்கணும்னா பிராண்டடில் நீங்கள் அப்படியே நீங்கள் ரேட் அதிகமாக தான் இருக்கும், பட் நல்லா உழைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பார்த்து. நான் இப்போது 3rd ஃப்ளோர் போகிறேன். இந்த மாலில் மேலே போயிட்டு 2 ஷாப் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த மாலில் ஃபன் சிட்டின்னு சொல்லியிருக்கு. சின்ன பசங்க நீங்கள் ஃபேமிலியோட வந்தால் செம்ம என்ஜாய் பண்ணலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபன் சிட்டி வந்து எல்லா மாலையும் இருப்பாங்க. எல்லா மாலையும் வந்து ரேட் வச்சிருப்பாங்க. ஸோ பெர் பர்சனுக்கு வந்து 1000 rupees to 2000 rupees வரைக்கும் இருக்கும். நீ சின்ன பசங்க கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே ஃபேமிலியோட போய் அழகாக நீங்கள் விளையாடலாம்.
நீங்கள் அப்படி காசு கட்டலைன்னா ஜஸ்ட் உள்ள போய் சுற்றி மட்டும் பார்த்துட்டு வரலாம். பட் விளையாடணுன்னா நீங்கள் காசு கட்டி தான் விளையாடணும். நீங்கள் 1000 to 2000 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபன் சிட்டியில் ஃபுல்லாக சின்ன பசங்க விளையாடுறதுக்கு எந்த வச்சிருப்பாங்க அதிகமாகவே. அங்கே பாருங்க பஞ்சிங் கேம்ல வச்சிருக்காங்க. இங்கே ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. டோரிமான்லாம் வச்சிருக்காங்க பக்கத்துலேயே. அங்கே பாருங்க நிறைய டிஃப்ரெண்டான ஷூட்டிங் கேம்லாம் வச்சிருக்காங்க. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கேம்லாம் பார்த்தா. அங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் அங்க இருக்கு. கார் டேஷிங் கேம். பட் அங்க பாருங்க கார் வந்து ஓவல் ஷேப்ல போய் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது இங்க நிறைய விதமான பைக் ரேஸ் இருக்கு. சின்ன பசங்க பைக்ல உட்காந்து பைக் ரேஸ் ஆடுறதும் என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. பைக் ரேஸ் பக்கத்துல கார் ரேஸ் இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. கார் ரேஸ் ஸ்டேரிங்கா இருக்கு பாருங்க. ரியலிஸ்டிக்கா ஆடுற மாதிரி இருக்கும் ரேஸ் எல்லாமே. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரேஸ் பிடிக்கும், கேம் பிடிக்குதோ யாருக்குமே இல்லைங்க. பட் உங்களுக்கு குறிப்பிட்ட கார் ரேஸ் பைக் ரேஸ் பிடிக்குமா இல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பாருங்களா இங்க பே கேம் வச்சிருக்காங்க. டிசைன்லாம் பாருங்க. ஹாண்டட் ஹவுஸ் கேம் நல்லா இருக்கு டிசைன்லாம் பாக்குறதுக்கு. அங்க பாருங்க பேஸ்கெட் பால் கேம் இருக்கு. நீங்க பேஸ்கெட் பால் போட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் வர மாதிரி நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இதுக்கு பக்கத்துல அந்த கிளாஸ் ரிங் போட்டீங்கன்னா இங்க டாய் தருவாங்க. நிறைய டாய் வச்சுங்க பாருங்க. இங்க ஜெயிச்சுன்னு டாய் தருவாங்க. நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு இதெல்லாம். அங்க பாருங்க சூப்பரா குட்டி ட்ரெயின் ரைடு இருக்கு. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரைட்ல போயிட்டு. அங்க பாருங்க பக்கத்துல ஒரு பெரிய ரைடு வச்சிருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அங்க பாருங்க பக்கத்துல இருந்து உள்ள சின்ன பசங்க மேல போயிட்டு கீழே போய் ஸ்ட்ரைக்டே வருது போல. ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. என்ஜாய் பண்றாங்க சின்ன பசங்க மேல போய் விளையாடிட்டு. அங்க பாருங்க இன்னொரு கார் ரேஸ் இருக்கு. ஸ்டியரிங் வச்சிருக்காங்க. அழகா ஸ்டியரிங் வச்சு கேம் ஆடலாம் போல. கார் ரேஸ் சூப்பரா இருக்குல்ல. Hi guys, I'm seeing him after a long time and just vibe with him. He's my best friend. And just like and subscribe for him. And he's doing very good. He's vlogging very best, I think so. And after a long time I'm seeing him. மக்களே என் நண்பனை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன். ஸோ நான் வந்து ஊர் சுற்றலாம் ஃப்ரெண்டோட சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் மாலுக்கு. ஸோ நீங்களும் Always vibe, chill, okay? நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த மாலில் ஃபன் சிட்டி தாண்டி வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும். உள்ளே போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் என்ன ரெஸ்டாரண்ட்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? வாங்க பார்ப்போம். ஃபுட் கோர்ட் உள்ள வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட்டு கக்கடான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. எனக்கு புதுசாக ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு. அப்படியே உள்ளே போயிட்டே வருவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கலிஃபோர்னியா புரிட்டோன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். அதுக்கு ஆப்போசிட்டில் பர்கர் கிங் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தாங்க. அங்கே பாருங்கள் மெட்ராஸ் மாப்பிளை ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து ஃப்ரோசன் பாட்டில் மில்க் ஷேக்ஸ் அம்மையாருக்கு வாங்கி குடிக்கிறதுக்கு. ஃப்ராங்கி டெசர்ட் சொல்லிட்டு நிறைய ஷாப் வச்சிருக்காங்க. அங்கே உட்காந்து சீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக உட்காந்து சாப்பிடும் போது பெருசாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஃபுட் கோர்ட்டில். நீங்கள் யாராச்சும் பஞ்சாபி டிஷ் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. அங்கே பாருங்க ஸ்ட்ரீட் ஃபுட் பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் இருக்குது. போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்க ஃப்ரூட் பஞ்சுன்னு சொல்லி ஜூஸ் ஷாப் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த சைடில் வந்து டேக்கோ பெல் சொல்லிட்டு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. இங்கே
ஃபுட் கோர்ட் இந்த இஎம்ஆர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. நீங்கள் யாராச்சும் இந்த இஎம்ஆரில் ஃபுட் கோர்ட்டில் வந்து எந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைம் இப்போ மதியம் 1:30 மணிக்கு செம பசியில் இருக்குங்க. பட் நான் வந்து ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட போகிறது இஎம்ஆரில் நான் எங்கே போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இந்த இஎம்ஆரில் சூப்பரான இடத்துக்கு போக போகிறேன். அதுதான் பிவிஆர் சினிமாஸ். இந்த பிவிஆர் சினிமாஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. நம்ம சூப்பராக விஷயத்தை பார்க்கலாம். என்னன்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உள்ள போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை. இப்போ நீங்கள் பார்க்குறது பிவிஆர் சினிமாஸ் என்ட்ரன்ஸ் உள்ள போகுமா வாங்க. பிவிஆர் சினிமாஸ் உள்ள வந்தோன்னா கூலி படம் போயிட்டு இருக்கு. நான் வீடியோ எடுக்கிறப்ப ஓடிடி படம் ரிலீஸ் ஆகலை. இன்னும் இந்த படம் பார்க்க நிறைய பேர் ஃபேமிலியாக வராங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா இந்த படம் வந்து 18+ தான் படம் பார்க்க வரணும். ஃபேமிலியோட வந்து படம் பார்க்க முடியாமல் போகிறாங்க இன்னும் வரைக்கும். இந்த பிவிஆர் சினிமாஸ் மொத்தம் 8 ஸ்க்ரீன் இருக்குது. எல்லா ஸ்க்ரீனும் ஆடின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆடிட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும் ஸ்க்ரீனுக்கு. இந்த இஎம்ஆரில் ஆடிஃபை ப்ளஸ்ன்னு சொல்கிற ஸ்க்ரீன் தான் இருக்கிறதே பெரிய ஸ்க்ரீன் இந்த இஎம்ஆரில் பிவிஆர் சினிமாஸில். இந்த இஎம்ஆரில் நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற ஆடிஃபை ப்ளஸ்ன்னு சொல்கிற ஸ்க்ரீன் தான் பெரிய ஸ்க்ரீன் இந்த இஎம்ஆரில். சும்மா போய் பார்ப்போமா? நான் இந்த படம் புக் பண்ணல, நான் சும்மா மால் சுற்றி பக்கம் தான் வந்தேன். உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி படம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் காஞ்சரிங் படம் போயிட்டு இருக்கு. நான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு இப்போ சர்ப்ரைஸ் காட்டுறேன். இந்த இஎம்ஆரில் எல்லா தியேட்டர்லேயும் வந்து ப்ரொஜெக்டர் வந்து தியேட்டர் உள்ளே வச்சுருப்பாங்க, நம்ம பார்க்க முடியாது. இந்த இஎம்ஆரில் பொறுத்த பிவிஆர் சினிமாஸ் தான் ப்ரொஜெக்டர் வெளியில் வச்சுருப்பாங்க, நம்ம மக்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். டாப்பில் ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா ஸ்கிரீன்ஸுக்கும் வெளியில் வச்சுருப்பாங்க, நம்ம அழகாக உட்காந்து பார்க்கலாம் ப்ரொஜெக்டர் வைங்க. உங்களுக்கு இது புதுசாக தெரிஞ்ச வீடியோ லைக் பண்ணுங்கள். அங்கே பாருங்க ஆடி 3 ஸ்பாட்னு சொல்லி ஸ்க்ரீன் இருக்கு. சும்மா உள்ள போய் பார்ப்போமா நம்ம? டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எந்த படமும் ஓடவே இல்லை. அப்படியே நான் வந்துட்டேன் ரிட்டர்ன். அங்கே பாருங்க டாப்ல ப்ரொஜெக்டர் வச்சிருக்காங்க. இது ஆடி 3 சிவி. இப்போ நான் உள்ள போய் காமிச்சேன்னா அதுக்கு பக்கத்தில் ஆடி 1 ஆடி 2 ஸ்க்ரீன் இருக்கு. எல்லாமே ப்ரொஜெக்ட் நீங்கள் வெளில பார்க்கலாம் இந்த பிவிஆர் சினிமாஸில் இஎம்ஆரில். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக தெரிஞ்சால் லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. இங்கே நீங்கள் இன்டர்வலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாலுன்றதுனால. நான் இப்போ லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்திருக்கேன். இந்த இடத்துல 2 ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க, டாப் ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த தனி 2 ஸ்க்ரீன் இருக்கிறதுனால இன்டர்வலில் நல்லாயிருக்கு. இந்த இஎம்ஆர் பார்க்குறதுக்கு இந்த பிவிஆர் சினிமா சூப்பராக இருக்குது. அங்கே ஸ்க்ரீனில் படம் ஓடிட்டு இருக்கு, சும்மா டைலர் மாதிரி. இங்கே பாருங்க சீட்லாம் இருக்குது, அழகாக நீங்கள் வெயிட்டிங் டைம் உட்காந்துட்டு போகலாம். இங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காரலாம் ரிலாக்ஸாக. நல்லாயிருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு குஷன் சீட்டோட. ஸோ இதுதான் இஎம்ஆர் எக்ஸிட் ஆகிட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே கடலாம் வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல, ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். சாரீஸ் சுடிதார்லாம் வச்சுருக்காங்க. ஸோ லேடிஸ்க்கான அதெல்லாம் இங்கே இருக்குது. போட்டு ஷீன் எல்லாமே அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. மேபி ஆஃபரில் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இந்த கடை ஃபுல்லாக லேடிஸ்க்காக தான். ஸோ அதுதான் சேல்ஸ் பண்ணுறாங்க. சாரீஸு, சுடிதார்ஸு, நைட்டி எல்லாமே அதான். ஸோ நீங்கள் இந்த இஎம்ஆர் vlog வீடியோ மூலியமாக இந்த ஆன் டைம் vlogல பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஆரை சுற்றி காமிச்சிருப்பேன். மாலை எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன். நிறைய ஷாப்ஸு, பிராண்டட் ஷாப்ஸ் தான் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டை உள்ளே இருக்குது. இந்த ஃபுட் கோர்ட்டை காமிச்சிருப்பேன். பட் ஆனால் ஃபுட் கோர்ட்டுனா இஎம்ஆரில் சாப்பிடல, மாலுக்கு வெளியில் சாப்பிட்லான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து மாலுக்கு வெளியில் போய் நான்வெஜ் கடையில் சாப்பிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இஎம்ஆரில் வந்து பிவிஆர் சினிமாஸும் இருக்குது. ஸோ உள்ள ஸ்க்ரீன்ஸும் நான் காமிச்சிருப்பேன். பிவிஆர் சினிமா ஸ்க்ரீன்ஸும் நான் காமிச்சிருப்பேன் நான் முடிஞ்ச வரைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ உங்களுக்கு இந்த இஎம்ஆர் vlog வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து சாப்பிட்டு தான் வீடியோ முடிக்க போகிறேன். நான்வெஜ் கடை போய் தேடி சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவேன். பாருங்கள். ஸோ இஎம்ஆர் வெளியில் நிறைய கடைங்க இருக்குது. நான் ஏதாச்சும் நான்வெஜ் கடை தேடி போக போகிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ நான் ஒரு கடை பார்த்துருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஜூஸ் ஒரு கடை பாருங்கள். ஸோ பிரியாணி சொல்லி கடை ஆஃபர் சொல்லி போட்டிருக்கு. சிக்கன் பண்ணி 150, மட்டன் பண்ணி 140 சொல்லி போட்டிருக்கு. நான் போய் அந்த பிரியாணி கடை போய் பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். நான் இப்போ பாம் ஜுபனாஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன் நான்வெஜ் சாப்பிட. வாங்க போய் பார்ப்போம். நான் வந்து சூப்பராக சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த சிக்கன் பிரியாணி 2 முட்டை இருக்குல்ல, பார்க்க சூப்பராக இருக்குல்ல, ஆனால் 2 முட்டை இல்லை. நான் சாப்பிட்றப்ப என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததாக நாங்கள் வந்து தந்தூரி ஆஃப்லைட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 4 பீஸ் சிக்கன் கொடுத்துருக்காங்க வித் வெஜ் மைனஸோட ஆனியன் கேரட் தந்திருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தா எப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. சுட சுட பிரியாணி அழகா பிளேட்ல போட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சு 2 முட்டை இல்லை 1 முட்டை தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. பிரியாணி பார்க்க சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போமா இப்போ நம்ம. சுட சுட பிரியாணியை கத்திரிக்கோட சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப ஆவரேஜா இருக்கு. சுத்தமா காரமே இல்லை, ஆவரேஜா இருக்கு பிரியாணி சாப்பிட. அடுத்ததான் அவங்க கொடுத்த இந்த தந்தூரியை அந்த சிக்கன் பீஸ் அழகா பிச்சு பார்த்தோம். சிக்கன் பீஸ் கொஞ்சம் சாஃப்டா இருந்துச்சு. அவங்க கொடுத்த இந்த வெஜ் மயனஸோட அந்த சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்த்தோம். இது கொஞ்சம் ஒருத்தங்க வாங்குற காசுக்கு நல்லா டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த இஎம்ஆர் vlog வீடியோ பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம்.